இப்போ நான் பார்க்குற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். இஸ் 28 years old. ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார். 1.5 லட்ச ரூபான்றது விச் இஸ் pretty good டீசென்டான அமௌண்ட். பட் ஹஸ் அ டெப்ட். அவரால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படின்னா, ஒரு வீடு இருந்தால் தான் ஒரு இதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ போயிட்டு 1.5 கோடி ரூபா போட்டு ஒரு வீடு வாங்கிட்டாரு. ரெண்டாவது ஒரு மாதத்துக்கு இங்கே போகிறது அங்கே போகிறது வெக்கேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு, ஸோ 1.5 லட்ச ரூபான்றது விச் இஸ் டீசென்டான அமௌண்ட் தான். பட் ஆனால் இந்த சொசைட்டி வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து, இது நீ பண்ணாதான் வந்து நீ ஸ்டாண்டர்டாக இருப்ப. ஸோ அவனோட இஎம்ஐ காருக்கு வந்து வாங்குறாங்க. கேட்டால் நான் எஸ்யூவி தான் வாங்குவேன், இதுதான் வாங்குவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது வந்து ஹை ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் இப்போ நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு 30,000 இருக்கா, அதை வச்சுக்கிட்டு எப்படி லீவ் பண்ணலாம் அப்படின்றத தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் 30,000 தான் சம்பாதிக்கிறாரு, இல்லை நான் 30,000 தான் சம்பாதிக்கிறேன், இதை வச்சு தான் என்னோட ஃபேமிலி ரன் பண்ண முடியுன்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இருக்கிறது வந்து நீங்கள் யாராவது நீங்கள் ரோட்டில் போய் பாருங்களா, அவனோட சம்பளமே 20,000 30,000 தான் இருக்கும். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 1.5 லட்ச ரூபாய்க்கு வச்சிருப்பான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த 30% வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% ஆஃப் த பீப்புளோட மந்த்லி இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கு. ஓகே, அந்த 30%ல அதனால என்ன ஆகுது, அவங்களால வந்து அந்த லைஃப் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. தே குடன்ட் அஃபோர்ட் இட். அந்த லைஃப் அவங்களால வந்து கொண்டு போக முடியல. அதனால மெஜாரிட்டி ஆஃப் த டிவோர்சஸ் அப்படின்றது நடக்குது. ஸோ மெயினாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வெளியில் காட்டி தான் நம்ம பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. பட் இப்போ அந்த சொசைட்டி அப்படி கொண்டு வந்துடுச்சு. அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து ஆட்டோவில் வரேன், இல்லை பைக்கில் வந்தேன்னு சொன்னேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? கோட்டு போட்டு ஆட்டோவில் வந்து சிம்பிள் பரவாயில்ல சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கலாம். இல்லை வெளியில் நீங்கள் ஒரு சோஷியல் ஆட்டோ டிரைவர் இந்த கோட்டு போட்டு ஆட்டோவில் வரா அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளமேட்டிக்காக இப்போ மாறிடுச்சு ஆக்சுவலாக. ஆமாம். பட் அது என்ன யோசிச்சா என்ன, நம்ம போய் எங்கே போய் ஸ்பீச் கொடுக்க போகிறோன்ற மேட்டரை வந்து யோசிச்சுட்டா அந்த பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. நீங்கள் எவ்வளோ பேங்க்கில் வச்சிருக்கீங்கன்றது வெளில தெரியாது. பட் ஆனால் வெளியில் இப்போ நீங்கள் ஒரு ரிச் பீப்புள் அப்படின்றது எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, வாட் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன இது போட்டிருக்கீங்கன்றத பொறுத்து தான் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி. ஸோ அந்த இதில் வந்து 2 டேக்அவே எனக்கு வந்து புரிஞ்சுது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடு, இன்னொன்று கார். ஸோ காரு வந்து ஒரு பக்கம் ப்ரியர் ப்ரெஷர். இப்போ இருக்கக்கூடிய பீப்புளுக்கு கார் நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லிட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து கார் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கார் வாங்குங்க அப்படின்றத நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ கார் வாங்குற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா பைக் ரேட்டுக்கு காரே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு பைக்கு கொடுக்குறாங்கன்னா மேல்கொண்டு நீங்கள் சாண்ட்ரோ i10 எல்லாமே 3 lakhs இப்போ கிடைக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் கார் வாங்குறதும் பைக் வாங்குறதும் பெரிய வித்தியாசம் இல்லைன்ற அளவுக்கு உருவாகிறதுனால கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காரை சேர்த்து வச்சு வாங்குறதோ இல்லை லோன் போட்டு வாங்குறதோ எது வந்து கார் வாங்குறது கரெக்டான? ஆப்வியஸ்லி காசு வச்சுட்டு வாங்குறது தான். நீங்கள் ரெடி கேஷாக வச்சு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், லோன் போகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி உங்களால் ஒரு நல்ல காரை எடுக்க முடியும். ஸோ இப்போ நல்ல ஒரு BMW பென்ஸாக இருக்கட்டும், ஒரே வருஷத்தில் 50% அவுட். 50 lakhs 1.1 CR அந்த காரோட ரேட். 1.5 years தான் ஆச்சு. ஜஸ்ட் 50 lakhsக்கு வாங்கினாங்க. ஒரே வருஷத்தில் அதோட வேல்யூ அப்படின்றது அப்படியே அவுட். இப்போ நீங்கள் ஒரு கார் நீங்கள் ஷோரூமில் போய்ட்டு ஒரு புது கார் வாங்குறீங்க, கரெக்டாகவோ இல்லை ஏதோ ஒரு கார் ஸ்விஃப்ட் ஏதோ ஒன்று வாங்க, அதை நீங்கள் ஷோரூம் மட்டும் வெளில எடுத்துட்டாலே 10% அதோட வேல்யூ அவுட். நீங்கள் உடனே ஒரு வாரத்தில் யார்ட்டையாவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா 10% கம்மியாக தான் விற்க முடியும். ஸோ அதுதான் இப்போதைக்கு கார் இருக்க நிலமை. ஸோ நீங்கள் லோன் போகும்போது என்ன இஷ்யூ அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளுக்கு போய் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இப்போ நார்மலாக ஃபஸ்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் நீங்கள் புது கார் வாங்குறதுக்கு ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒரு 10-15% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா, செகண்ட் ஹேண்ட் கார் போனீங்கன்னா அப்படியே டபுள் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு போடுவாங்க. கையில் கேஷ் வச்சுக்கிட்டு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது அப்படின்றது பெட்டரான சாய்ஸாக இருக்கும்.